1984ங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இது ரெடி பண்ண எவ்வளோ ஆச்சுங்க? இது ரெடி பண்ணால் 1.20 ஆச்சுங்க. 1.20ங்களாண்ணா. சொல்லுங்கண்ணா, இது என்னென்ன ரெடி பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா புது அலைவீல் போட்டிருக்கீங்க, லேட்டஸ்ட் டைப் அலைவீல் போட்டிருக்கீங்க. புது அலைவீல் போட்டிருக்கீங்க. ஓகேங்கண்ணா. டிஸ்கோட போட்டிருக்கீங்க. ஆமாம், டிஸ்க் போட்டிருக்கீங்க. இந்த ஃபோர்க்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. லேட்டஸ்ட் ஃபோர்க் போட்டிருக்கீங்க. ஓகேண்ணா. ஹெட்லைட்டும் பார்த்தீங்கன்னா எல்இடியோட. ஸோ குட் மார்னிங் ஆல். ஸோ குட் மார்னிங்கோ, குட் ஈவினிங்கோ, குட் ஆஃப்டர்நூனோ எப்போ பார்த்துட்ருக்கீங்களோ அப்போ வந்து வச்சுங்க. ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட டீசல் புல்லட்டு. நிறையா வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அகைன் அண்ட் அகைன் இதில் வந்து ஒரு சால்வ் ஆகாத ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், கீழெல்லாம் இதாகிருக்கா. ஸோ அது எங்கேருந்து வருதுன்னா, ஸோ லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து இன்ஜினுக்கு கீழே பேக்கிங் இருக்கும். ஸோ அந்த பேக்கிங் வந்து சரியில்லாதனால அதிலிருந்து லீக்கேஜ் ஆச்சு. இப்போ வந்து இந்த கிளச்சு இருக்குல்ல, இந்த கிளச்சிலேருந்து உள் சைடு இருந்து கீழே ஊற்றுதுங்க. ஸோ அது இந்த ஸ்டாண்டுனாலையா இல்லை வந்து கிளச்சு அது ப்ராப்ளமானு தெரில. ஏன் இந்த ஸ்டாண்டுனால சொல்கிறேன்னா, டீசல் புல்லட்டுக்கு ஸ்டாண்டிங்க வராது, நாங்கள் அசம்பிள் பண்ணியிருக்கிறோம் இங்கே. ஸோ அது நம்ம சைடு ஸ்டாண்டு போடும்போது இதை வந்து மேலே புஷ் பண்ணுது இந்த கிளச் பாக்ஸ். அதனால வந்து அந்த கிளச் பாக்ஸ் இப்படி ஜாயிண்டாக இருக்கிறது இப்படி விரியும்ல, இப்படி புஷ் பண்ணும்போது. ஸோ அப்படி விரிகிறதுனால ஆயில் கீழே லீக்கேஜ் ஆகுதுன்னு தெரியல. ஸோ அதனால் நம்ம கடைக்கு கொண்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஸோ பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோவில் இதுதான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ டீசல் புல்லட் நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க அப்பப்போ கால் பண்ணி. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து தேங்க்ஸ். நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணுறாங்க. ஐயோ போலாங்கண்ணா. கொக்கிக்குள்ளே பூந்து வரோம். பிளாக் பண்ணிட்டார் ரோட்டவே அவர். ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம மெக்கானிக் அவருக்கு வந்து கால் பண்ணோம். அவர் நம்ம செந்தில் முருகன் ஒர்க் ஷாப்புக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோபியில் தான் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து போகும்போது இது ஃபுல்லாக கடை ஃபுல்லாக வந்து காமிக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக இது என்ன ஆச்சுன்னா, என்ன ப்ராப்ளம்? கிளச் ஆயில் சீல் போயிடுச்சுங்களா? ஓகே ஓகேண்ணா. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆயில் சீலை வந்து மாற்றணும். ஓகேண்ணா. அதுதான் வந்து காயிலுங்களா? ஓகே ஓகேண்ணா. ஸோ இங்கே ஒரு புல்லட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த புல்லட்டை வந்து உங்களுக்கு வந்து காமிக்க போகிறோம். ஆயிண்ணா, நல்லா இருக்கீங்களா? ஓகேண்ணா. ஒரு புல்லட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னீங்கண்ணா, அதை பார்க்கலாங்களா? பார்க்கலாம் வாங்கண்ணா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பு. ஸோ இவங்க வந்து 1980லேருந்து புல்லட் மட்டும்தான் ரெடி பண்ணுவாங்க. அது எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டீசல் புல்லட் தான் ரெடி பண்ணுறாங்க. இதுதான் வந்து நீங்கள் சொன்னதுங்களாண்ணா? இது என்ன மாடலுங்களாண்ணா? 1984ங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இது ரெடி பண்ண எவ்வளோ ஆச்சுங்க? இது ரெடி பண்ணால் 1.20 ஆச்சுங்க. 1.20ங்களாண்ணா. சொல்லுங்கண்ணா, இது என்னென்ன ரெடி பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா புது அலைவீல் போட்டிருக்கீங்க, லேட்டஸ்ட் டைப் அலைவீல் போட்டிருக்கீங்க. புது அலைவீல் போட்டிருக்கீங்க. ஓகேங்கண்ணா. டிஸ்கோட போட்டிருக்கீங்க. ஆமாம், டிஸ்க் போட்டிருக்கீங்க. இந்த ஃபோர்க்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. லேட்டஸ்ட் ஃபோர்க் போட்டிருக்கீங்க. ஓகேண்ணா. ஹெட்லைட்டும் பார்த்தீங்கன்னா எல்இடியோட போட்டிருக்கீங்க. ஓகேண்ணா. இது எல்இடி லைட்டுங்களா? ஆமாங்க. ஆமாம். இந்த ஃப்ரண்ட் கவரே கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்குதுண்ணா. அவர் வந்து லைட் பேட்டரியிலேருந்து டேரக்ட் கனெக்ஷனுங்களா? ஓகேண்ணா. இந்த சுவிட்செல்லாம் ஒர்க் ஆகுதுங்கண்ணா? எல்லாமே ஒர்க் ஆகுங்க. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா லைட் வைக்கிற மாதிரி வந்து இந்த சுவிட்செல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். 4 லைட் எதிர்பார்க்கும். ஹசார்ட் லைட் வந்து அது கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க. ஓகேங்கண்ணா. ஸோ டேங்க் வந்து அதே டேங்க்குங்கண்ணா? மீட்ரு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இப்போ லேட்டஸ்ட் வண்டிக்கு வர மீட்ருங்க. ஓகேண்ணா. அதுக்கப்புறம் வந்து சீட்டு வந்து இவங்க கட் பண்ணி கீழே இறக்கியிருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் வந்து லேட்டஸ்ட் டைப் போட்டிருக்கீங்க. சைட் ஸ்டாண்ட் வந்து இதுதான் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து போட போகிறோம். சாரி கார்டெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் வண்டிக்கு வர மாதிரியே போட்டிருக்கு. இது லேட்டஸ்ட் மாடலுங்கண்ணா? ஆமாங்க. ஓகேங்கண்ணா. ஸோ இது லேட்டஸ்ட் மாடல். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷனை வந்து லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கீங்க. ஓகேங்கண்ணா. ஸோ அதுக்கு வண்டி ஓட்டுற மாதிரியே இருக்குது. ஆமாங்கண்ணா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதை வந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும் இது டீசல் புல்லட் அப்படின்னு சொல்லிட்டு. தூரத்துலேருந்து இல்லை வண்டி வந்து மூவ் ஆகிட்டு இருக்குன்னா பெட்ரோல் புல்லட்னு தான் சொல்லுவாங்க. அப்படியே ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? ஸோ எக்ஸாஸ்ட் வந்து இது நல்லா லென்த்தாக வந்து போட்டிருக்கீங்க. இது என்ன பிராண்டுங்கண்ணா? இது பேரமௌண்ட். ஓகேங்கண்ணா. ஸோ பின்னாடி வந்து நம்ம கிளாசிக் 350 மாதிரி சேஞ்ச் பண்ணியிருப்போம். இவங்க வந்து அப்படியே டீசல் புல்லட் மாடலே கொண்டு வந்துட்டீங்க.
ஓகேங்க. என்ன ஸ்டிக்கர் ஓட்டலிங்கண்ணா? ஸ்டிக்கர் கஸ்டமர் ஒன்றா கஸ்டமைஸ் பண்ணி ஓட்டுறதுனால இப்போ அது மட்டும் பெண்டிங். ஓ, அது பெண்டிங்கில் இருக்குங்க. ஓகே ஓகேங்கண்ணா. இது இந்த பெயிண்டிங்க்கெல்லாம் எவ்வளோ காஸ்ட் ஆச்சுங்கண்ணா? பெயிண்டிங்க்கு உங்களுக்கு 15 ரூபா வருங்க. 15 ரூபாய்ங்க பெயிண்டிங் மட்டும். குரோமியத்துக்குங்கண்ணா? குரோமியத்துக்கு ஒரு 11 ரூபா வருங்க. 11 ரூபாங்க. ஓகே ஓகேங்கண்ணா, நல்லா இருக்குங்கண்ணா. ஸோ நீங்களும் உங்கள் புல்லட்டை வந்து இது மாதிரி தாறுமாறாக ரெடி பண்ணோன்னா செந்தில் முருகனை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ணா ஃபோன் நம்பர் 978640555555 லாஸ்ட்டில். ஓகே ஓகேங்கண்ணா. ஸோ இங்கே நிற்கிறார் பாருங்க இந்த அண்ணா தான் வந்து இங்கே மெக்கானிக் அண்ணா. இது நீங்கள் தான் ரெடி பண்ணீங்களாண்ணா? சூப்பர்ண்ணா. எவ்வளோ நாளில் ரெடி பண்ணீங்கண்ணா? 10 நாளில் ரெடி பண்ணிட்டீங்களா? சூப்பருங்கண்ணா. 10 நாளில் இது ஃபுல்லாகவே எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுங்க, பெயிண்ட் எல்லாம் போயிட்டு வந்தேங்க. சூப்பருங்கண்ணா. ரொம்ப கம்மியான நாளில் வந்து முடிச்சிருக்காரு. ஸோ மற்ற பக்கம்லாம் விட்டால் 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதம் நெல் தடிச்சிருவாங்கண்ணா. நல்லா இருக்குங்கண்ணா இது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கேரேஜ். இங்கே பாருங்கள், அங்கே ஒரு டீசல் புல்லட் நிற்கிது, இங்கேயும் வேலைக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக அக்சசரிஸ் இது கல்ட்டுன்னு இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோ எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு பாருங்கள் டீசல் புல்லட். அது பெட்ரோல் புல்லட்டுங்கண்ணா? சரிங்க. நான் செந்தில் முருகன் அன்கோ கடைக்கு வந்திருக்கிறோம். ஸோ மற்ற ஒர்க் ஷாப்பெல்லாம் வந்து போனால் அவங்க வந்து அங்கேயே வேலை செய்வாங்க, ஆனால் ப்ராடக்ட் எல்லாம் வெளியிருந்து வாங்குவாங்க. இங்கே எல்லாமே ஒரே முட்டை, நீங்களே அக்சசரிஸ் வந்து வச்சுருக்கீங்க, ஒர்க் ஷாப் வேலையும் வந்து பண்ணுறீங்க. ஓகேங்கண்ணா. என்னென்ன வச்சுருக்கீங்கண்ணா? A to Z எல்லாமே வச்சுருப்பீங்களா? டேக்குது. ஓகேண்ணா. லேட்டஸ்ட் புல்லட்டு, டீசல் புல்லட்டு, ஓல்டு புல்லட்டுங்க. ஓகேண்ணா. ஆட்டோ 3 வீலரு. எதுங்கண்ணா? அப்பே ஆட்டோ. ஓகே ஓகே ஓகேண்ணா. அதுக்கப்புறம்ண்ணா? 3க்கு தான் இருக்கு. 3க்கு. ஆனால் மொத்தத்தில் எல்லாமே வந்து வச்சுருக்கிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆயில்ஸ் வந்து வச்சுருக்காரு, எல்லா கிரேடுமே வந்து வச்சுருப்பீங்களா டாக்குதுங்கண்ணா? ஆயில்ஸ் வந்து வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நட்ஸு, போல்ட்ஸு, அதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்பேர்ஸ் வச்சுருக்காரு. ஆனால் எங்கண்ணா ஏறுறீங்க? இது வந்து இப்போ நம்ம ஓல்டு புல்லட்டுக்கு நியூ டைப் ஸ்பேர் இருக்குது. ஓ, ஓல்டு புல்லட்டுக்குங்களா? ஓகேங்கண்ணா. இது நல்லா ஹெவிங்களாண்ணா? ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இதோட காஸ்ட் எவ்வளோ வருதுங்கண்ணா? இது 1550 ரூபா வருது. ஓ சரிங்கண்ணா, நல்லா இருக்குதுங்கண்ணா, நல்லா ஃபினிஷிங். ஓகே, இவர் வண்டியில் வந்து மாட்டியிருக்காரா? இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது வந்து சாக்கப்சர்லேருந்து 2 ஃபிட்டிங் வந்துடும். ஓ, 2 ஃபிட்டிங் இங்கேயும் நீங்கள். ஓ, அதனால ஸ்ட்ராங்காக இருக்கு. ஓகே ஓகேங்கண்ணா. ஸோ ஓகே இருக்காரு பாருங்க, இப்போ காமிச்சார்ல அதுதான் அது. ஸோ அதுக்கப்புறம் அண்ணா இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்கண்ணா? இது ஆயில்ஸு, ஓஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. ஓகேங்கண்ணா. எல்லாமே சூப்பருங்கண்ணா. எக்ஸாஸ்ட் எல்லாம் வச்சுருக்காரு. இது ஃபுல்லாக புது புல்லட்டு, டீசல் புல்லட் எல்லாத்துக்குமே இருக்குதுங்களாண்ணா? ஓகேங்கண்ணா. அதுக்கப்புறம் A to Z இங்கே வருங்க, ஃபுட் ரெஸ்ட் அங்கே இருக்கு பாருங்க. ஓ இதுங்களா? அது எவ்வளோ வருதுங்கண்ணா செல்ஃப் மோட்ரு? செல்ஃப் மோட்டர் 4000 ரூபா வருங்க. சரிங்கண்ணா. 4000 ரூபாய். ஆனால் மாட்டுறதுக்கு எல்லாம் மாட்டுறதுக்கு உங்களுக்கு 20000 ரூபா வந்துடும். செல்ஃப் சின்ன பேட்டரியிலே போட்டுக்கலாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ பாருங்க எல்லாமே ராயல் என்ஃபீல்டு, ராயல் என்ஃபீல்டு, ராயல் என்ஃபீல்டுன்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளட்ச் கேஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து கழட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஃப்ளை வீல் இருக்குல்ல, ஸோ அதையும் வந்து இங்கே பாருங்கள் கழட்டிட்டாரு. ஐயோ அண்ணா, அது எத்தனை கிலோ வருங்கண்ணா? 5 கிலோ வருங்க, எச்சாவே வருங்க. இந்த பக்கம் இப்போ கழட்டி என்ன பண்ணுறீங்கண்ணா? ஓ, ஆயில் இந்த பக்கம் தான் சீல் இருக்குங்களா? சரி சரிங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே லஞ்சுக்கு வந்து போயிட்டாங்க. நம்ம பைக்கவே எல்லாம் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து கழட்டிட்டாங்க, அந்த ஃபுல்லாக கழட்டிட்டாங்க. சரியான ஃபாஸ்ட்டில் வேலை செஞ்சாங்க நிஜமாலுமே. அதுக்கப்புறம் அந்த டீசல் புல்லட் தான் எனக்கு கண்ணு உறுத்திட்டு இருக்குது. அது போகிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு வீடியோ உள்ளே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம புல்லட் மாதிரி ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னுமே வந்து அட்வான்ஸ்டாக போய் அலைவு, அதுக்கப்புறம் மீட்ரு வந்து லேட்டஸ்ட்டு, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஓல்டு மாடல் போயிட்டாங்க. நம்ம பின்னாடி வந்து லேட்டஸ்ட் மாடல் வந்துட்டோம். எல்லாம் ஒரே மாதிரி தான், சிமிலர். ஓகே, நான் இது வந்து செஞ்சு முடிக்கும் போது இது பண்ணுறேன். ஆயில் ரொம்ப கருகருன்னு போயிடுச்சு. ஸோ ஆயிலையும் வந்து மாற்ற சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள். ஸோ ஆயில் சேஞ்சு வந்து கையோட பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஓகேங்க. ஸோ இந்த பிளேஸில் இருந்து என்னென்ன வேலை நடக்குது எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கன்டினியூ பண்ணுறேன்.
செந்தில் முருகன் அண்ட் கோ கிளச்சுக்கு போயிட்டு வந்து மறுபடியும் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அதுக்கு பேர் என்னதுன்னா கேஸ் ஸோ சாரி, ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் வந்து போயிருந்துச்சு. இந்த ரெக்டாங்கிள் சைஸில் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கொயர் மாதிரி. ஸோ அதவே வந்து அவர் கழட்டி வச்சுருந்தாரு. ஸோ அந்த இடத்துல வந்து போட்டிருக்காரு. அந்த பாக்ஸுக்கு பேர் என்னதுங்கண்ணா? இன்ஜின் கவர் தாங்களா? ஸோ இன்ஜின் கவரில் இருக்கிற அந்த சைடு பேக்கிங் வந்து போயிடுச்சு. இப்போ நீங்கள் சுரண்டிட்டு இருக்கிறது பேக்கிங் தானே? இது வந்து கிளச்சு கவருக்கு வர பேக்கிங். ஸோ இன்ஜின் கவரோட பேக்கிங், கிளச்சு கவரோட பேக்கிங் மேலே மொத்தமாக எல்லா பேக்கிங் வந்து போயிடுச்சு போல். எதனால் பேக்கிங் போகுங்கன்னா ஓவர் ஹீட்னால போயிருங்களா இல்லை லாங் லாஸ்டிக்கு நம்ம ஓட்டும் போது போயிருங்களா? அது பழசாயிடுச்சு, கழட்டதே இருக்கு. ஓகே ஓகேங்கண்ணா, அது எப்படி இருந்தாலும் போயிரு. ஆனால் இங்கே கிளச்சோட இது வந்து அசம்பிளி வந்து அண்ணா இது கிளச் பாக்ஸ் தானே அது? ஸோ கிளச் பாக்ஸை வந்து ஃபிட் பண்ணிட்டாரு. ஸோ எல்லா பைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் செயின் வரும். ஆனால் இந்த பைக்கில் வந்து டைமிங் செயின் இல்லையா? இது எனக்கு தெரியாது, இந்த பைக்கை பற்றியே இருக்குது வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இது இந்த செயின் வருது பாருங்கண்ணா, இது என்ன செயின்னா? கிளச்சுக்கே இந்த பைக்கில் செயின் இருக்குது. ஆனால் மற்ற பைக்கில் அப்படி இல்லைன்னா அப்போ இதுக்கு டைமிங் செயின் இல்லாமல் வேறு என்ன இருக்குண்ணா? டைமிங் வீல். ஓகே ஓகேண்ணா. ஸோ இப்போ வந்து கிளச் இதெல்லாம் வந்து போட்டு முடிச்சுட்டு இந்த கிளச் பாக்ஸுக்குள்ளே ஆயில் ஊற்றணும். ஏன்னா எவ்வளோ லிட்டர் ஆயில்னு இதுக்கு? 400 ml வரும். இதுக்கு 400 ml. இன்ஜினுக்கு எவ்வளோ லிட்டர்னா? இன்ஜினுக்கு 1,200. அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டருக்கு அது போக ஆயில் ஊற்றணும் 100 ml அதுக்கு ஊற்றணும். அதுக்கப்புறம் இதுக்குன்னா மிக்சிங் பண்ணி அதில் வச்சிடும். ஓகே ஓகேண்ணா. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு பெட்ரோல் புல்லட்டோட டீசல் புல்லட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம என்னென்ன மாற்றிருக்கிறேன்னா, ஸோ பேக்கிங்ஸ் மாற்றி ஆயில் சீல் மாற்றிருக்கு. ஓகே ஓகேண்ணா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இன்னும் ஃபிட் பண்ணல. ஃப்ளைவீலெல்லாம் இங்கே கீழே இருக்குது பாருங்கள், இந்த பாக்ஸும் கீழே இருக்குது. அந்த பக்கம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் மாட்டுவார். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு பிரச்சனை ஒன்று, இந்த ஸ்டாண்டு வந்து வளைஞ்சிடுச்சு. ஸோ அதனால் அது வந்து ப்ரெஸ் பண்ணி இதை வந்து தூக்குது கிளச் பாக்ஸை. அதனால் அதை சரி பண்ண சொல்லியிருக்கேன். அந்த அண்ணா ஓகேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். ஓகே, இந்த பாக்ஸில் தான் முட்டிகிட்டு இருக்கேன் டயரு. ஸோ நம்ம வண்டி வந்து படுக்க போட்டாங்க. ஆக்சுவலாக உள்ளே வந்து ஒரு வாசர் வந்து விலகிடுச்சா. ஸோ அதனால் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒன்று மறுபடியும் அந்த பக்கம் வந்து கழட்டணுமா. ஸோ அதனால் கீழே வந்து பேக்கிங் வந்து ரிமூவ் பண்ணால் அது ஈஸியாக வந்து இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு பேக்கிங் வந்து ரிமூவ் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் பேக்கிங்கில் எதுவும் ஒழுகிருக்குன்னு பாருங்கள். இல்லைங்களா? பேக்கிங் எல்லாம் பேஸ்ட்டு வச்சு கீழே வந்து மாட்டியாச்சு. இதுக்கு பேர் என்னது ப்ரோ? ஹவுசிங் என்னமோ சொன்னீங்க. எது ப்ரோ? ஓ அது ஹவுசிங். இது வந்து என்ன ப்ரோ? ஆயில் டோர். ஓ ஆயில் டோர் பேக்கிங். அது பேக்கிங், இது ஆயில் டோர். ஹவுசிங்னு சொன்னீங்கன்னா இதுதான் ஹவுசிங்னு நினச்சிட்டேன். ஓகே ஓகே ப்ரோ. ரெண்டுக்குமே பேக்கிங் மாற்றி ஆயில் சீல் மாற்றி. ஓ ரெண்டுக்குமே பேக்கிங் வந்து மாற்றி ரெண்டுக்குமே வந்து ஆயில் சீல் மாற்றிருக்கு. இப்போ வந்து வண்டியை வந்து படுக்க போட்டிருக்கு. இந்த பக்கம் எந்திரிக்க வச்சா தான் தெரியும். எங்கேயும் முற்றி இருக்காதுன்னு சொல்லி நம்புகிறேன். பார்க்கலாம் ப்ரோ. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த செட்டிலே சீஃப் மெக்கானிக். ப்ரோ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புல்லட்டுக்கு வந்து ஆயில் ஊற்ற போகிறாங்க. ஸோ கேஸ்ட்ரால் சிஆர்பி ஆயில். இது என்ன கிரேடுங்கண்ணா? 20W40. ஸோ இதுக்கு வந்து 1.5 லிட்டர் சொன்னீங்களா? 1,200. ஸோ 1200 ml வந்து இதுக்கு, 400 ml வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கிளச் பாக்ஸுக்கு வந்து ஊற்றணும். ஆயில் இப்படி தான் ஊற்றணுமாண்ணா இல்லை ஆயில் ஊற்றுறதுக்கு வேறு வழியே இல்லைங்களா? டீசல் புல்லட்டுக்கு எப்படி வேறு கேஜ் வழியாக ஊற்றுவீங்களா? பாருங்க டீசல் புல்லட் எவ்வளோண்ணா? ஒரு 3000 கிலோமீட்டருக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணலாமா இல்லை 5000 கிலோமீட்டருக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணலாமா? எது கரெக்டுண்ணா? 3000 கிலோமீட்டர் தாங்கண்ணா. ஓகே. ஸோ இதுதான் நம்ம ஊற்றக்கூடிய ஆயில், கேஸ்ட்ரால் சிஆர்பி ப்ளஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் வந்து போயிட்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அது இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் மட்டும் மாட்டி கொடுக்குறேன்னாங்க. பார்க்கலாம். ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணியாச்சு. என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ.
வாங்கண்ணா போயிட்டு வரேண்ணா. நீங்கள் அது ஃபோட்டோ அனுப்புங்க. ஸோ இங்கே வந்து பாய் ப்ரோ. நான் போயிட்டு வரேண்ணா. நான் போயிட்டு வரேண்ணா. சரிண்ணா. அவர் என்னமோ கையில் வச்சிட்ருக்காரு அதனால் சரி வரேங்கண்ணா. ஸோ என்னென்ன ரெடி பண்ணியிருக்காங்க, வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டி பார்த்தா தெரியும். நான் வரேண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு கிக்கரை முதல்ல மாற்றணும். ஸ்டாண்டு என்னமோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்டாண்டு ஃபுல்லாக படுத்துருச்சு, என்னமோ ஃபுல்லாக இது பண்ண மாதிரி. வண்டியே சூப்பராக இருக்குது. பம்பு நாசில் வந்து லைட்டாக வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சாங்க, ஃபுல்லாகவே வந்து கிளச்சு ஃபுல்லாக இது பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து செயின்ஸ் பேக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஃபுல்லாக இழுத்து வச்சுருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னு இந்த வழியாக போகிறதுக்கு கோபியில் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே போயிடலாம். அண்ணா ஃபோன் நோண்டிட்டு எங்கேயோ போயிட்டுருக்கு. நினச்சேன் ஃபோன் நோண்டிட்டு வர்றாருன்னா வண்டிக்குள்ளேயே விழுந்துருவார் போல். பேட்ரி வீக்காக இருக்குதா? ஏன் இப்படி எரியுது? வரும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் மைலேஜ் பிக்கப் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னா மைலேஜ் சேர்ந்து வர மாதிரி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. பார்க்கலாம், ஓட்டி பார்த்தா தான் தெரியும். ஃபுல்லாகவே எத்தனை பக்கம் இதோட ஓய் ஐயோ மேலே விட்டுருப்பேன் நேரம். ஸோ இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை செஞ்சுருக்காங்க. என்னென்னா ஃப்ளை வீலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கேஸ்கெட்டா, அதுக்கு பேர் என்னது, ஐயோ கேஸ்கெட் மாதிரி அது பேக்கிங்கு எல்லாமே நிறையா பேக்கிங் வந்து மாற்றி இருக்குது. ஃப்ளை வீலுக்கு பின்னாடி இருக்கிற பேக்கிங்கு, அதுக்கப்புறம் நம்ம கிளச்சு இதுக்குள்ளே இருக்கிற பேக்கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா பக்கம் ஆயில் லீக்கேஜ் இருந்துச்சு, எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணியிருக்காங்க கீழே முதற்கொண்டு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது. அக்கா பார்த்தீங்களா யாருனால ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு? ஸ்கூட்டினால தான் வந்து ஆக்சிடெண்ட் ஆகுறதே மெயினாக. நட் ரோட்டில் எப்பவுமே ரைட்டில், இங்கே பாருங்கள் ரைட் பக்கம் ரைட்டில் லேனில் போகிறீங்கன்னா, ஸோ அது வந்து ஃபாஸ்ட் லைன். நீங்கள் இவங்க வந்து ஸ்லோ லைன் நினச்சிட்டு அதுலேயே வந்து போகிறாங்க, பின்னாடி ஃபாஸ்ட்டாக வரவங்க இடிச்சிட்றாங்க. அதுவும் இல்லாத அப்புறம் பெரியவங்க இண்டிகேட்டர் போடாமல் அவங்க பாட்டுக்கு திரும்ப வேண்டியது தான். ஸோ அது ஒரு ப்ராப்ளம். ஸோ 5395 கிலோமீட்டரில் வந்து நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணி வண்டி ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து இப்போ தான் வண்டியோட நம்ம டீசல் புல்லட்டோட 2வது சர்வீஸு. சூப்பர் இல்லை? ஆனால் சீரியஸாக இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சூப்பராக நம்மளுக்கு வந்து கோஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த கடையில் இருக்கிறவராக இருக்கட்டும், இங்கே வேலை செஞ்ச மெக்கானிக்காக இருக்கட்டும், அந்த சின்ன பசங்களாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் மெக்கானிக்கில் இன்னொரு அண்ணா இருந்தார், அந்த அண்ணன் பேர் வந்து பிரகாஷ். அவரும் வந்து சூப்பராக வந்து பண்ணார். ஸோ அவர் தான் இந்த வண்டி ஃபுல்லாகவே வந்து மெயினாக பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஓட்டிட்டு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சொல்லுங்கள், பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சூப்பருங்க. இப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது டீசல் புல்லட் ஓட்டுறக்கு. நம்மளோட வைசர் தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நல்ல மறந்துட்டேன், வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணிக்குது ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ அங்கேருந்து நம்ம ரெகுலராக போடுற பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. ஆனால் இது பெட்ரோல் இல்லை, டீசல். விட்டா ஆஃபே ஆயிடுது. ஆனால் 200 ரூபாய்க்கு டீசல்ண்ணா. ஆமாங்கண்ணா. ஸோ உங்கள் ப்ளூ பீன் சொல்கிறாங்க. உங்கள் பேருண்ணா? ஓகே ஓகேண்ணா. நம்ம ஸ்ரீதர் அண்ணாக்கு வந்து நம்மளை தெரிஞ்சிருக்குது. டீசல் தானே? ஓகேண்ணா. 200. ஓகேண்ணா. மெயினில் போட்டுருவோம், ஏன்னா ரிசர்வில் இருந்துச்சு இப்போ வரைக்கும். $2.50 லிட்டர், 2.25 லிட்டரு. பரவாயில்ல, இந்த விலைக்கு பெட்ரோல் வந்தால் சூப்பராக இருக்குது. அண்ணா ஓகே, பேலன்ஸ் வந்து 300 ரூபா. ஆமாம் ஆமாண்ணா. அவரு காணுங்க. ஓகே
இல்லை இல்லைண்ணா இது வந்து வீட்டில் இருக்கிற வண்டிங்க அப்பாவுது சர்வீஸ் இப்போ போயிட்டு ஆயில் மாதிரி ஆமாம் இல்லை இல்லைங்கண்ணா இதை போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேங்க சரிங்க வரேங்கண்ணா வா வா ஸோ நான் எல்லா பைக்கையும் வந்து சொல்கிறேன் தயவு செஞ்சு ஆயில் மாற்றாமலாம் ஓட்டுறீங்கன்னா ஆயில் வந்து மாற்றிடுங்க தயவு செஞ்சு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது வண்டி அப்போ தான் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது வண்டியும் வந்து இதாக இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளம் வராது தேய்மானம் ஆகாதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் இதே மாதிரி நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு செந்தில் முருகனில் போய்ட்டு நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறீங்க இல்லை இன்கேஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஸோ ஷுவர்லி தே வில் டிஸ்கவுண்ட் ஃபார் யூ ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டீசல் புல்லட் நேயர்களே